ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னோட ஃபுல் டே ரொட்டீன் vlog தான் பார்க்க போகிறோம். சிட்டுமணி டெட்டு எதி டெட்டேடா டெட்டோ ஹாய். ஸோ இன்றைக்கி காலைல ஏஞ்சோடனே இட்லி கரைக்க போகிறேன். இன்ஸ்டாவில் தான் ஒரு இதில் பார்த்தேன், வெறும் வெந்தயம் அரிசி மட்டும் வச்சு இட்லிக்கு மாவு அரைச்சி இட்லி சூப்பராக வந்திருந்தது. ஸோ வெந்தய இட்லி ட்ரை பண்ணலான்னு அதுக்கு 1 கிலோவுக்கு 20 கிராம் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுக்கணும். 1 கிலோ இட்லி அரிசி 20 கிராம் வெந்தயம், ரெண்டும் தனித்தனியாக நைட்டே அலசி ஊற வச்சுட்டேன். முதல்ல வெந்தயம் கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு அரைச்சிக்கணும். ஸோ நான் பார்த்த வீடியோவில் அவங்க உளுந்து மாவு மாதிரியே நல்லா பொங்கி வந்துச்சு. இந்த கிரைண்டரில் அந்த அளவுக்கு வரல, ஓரளவுக்கு கொஞ்சம் புசு புசுன்னு மாவு வந்துச்சு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சிவப்பு அவல் வச்சுட்டு போகா செய்ய போகிறேன். 2 கிளாஸ் அவல் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2-3 தடவை அலசி எடுத்துக்கிறேன். பாக்கியெல்லாம் கட் பண்ணுற வரைக்கும் அவல் ஊறினா போதும். தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு வச்சிட போகிறேன். ஸோ வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம நார்மல் இட்லிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைன்னு அரைப்போம். ஆனால் இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வெண்ணெய் மாதிரி இருக்கணும் அரிசி மாவு. அது கூடவே அவங்க ஆமணக்கு சேர்த்தாங்க ஒரு 4 இது. நம்மக்கிட்ட ஆமணக்கு இல்லை, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலான் இருக்கேன். இப்போது போகாக்கு பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், உருளைக்கிழங்கு பெருசாக இருக்குது அதனால் ஒரு பாதி மட்டும் இதுக்கு கட் பண்ணிவிட்டு பாக்கி மத்தியானம் கத்திரிக்காய் வறுக்கலான்னு இருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு பாதியை தண்ணியில் போட்டு வச்சிட போகிறேன். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ நானும் இந்த வெந்தய இட்லி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அது எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். நான் பார்த்த வீடியோவில் சூப்பர் சாஃப்டாக இருந்தது. அவங்க க்ளவுட் கிச்சன் நடத்துகிறாங்க. ஸோ அடிக்கடி செய்வாங்களாம். ரொம்ப சூப்பராக இருந்தது டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு. அதனால தான் நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். போகாக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துருக்கேன். இதை முதல்ல வறுத்து தனியாக எடுத்துட்டு அப்புறம் பாக்கி ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இதை எடுத்து ஊற வச்ச அவல் மேலேயே போட்டுற போகிறேன். நீங்கள் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை ஏற்கனவே வறுத்த நிலக்கடலை இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக ஜீரகமும் சோம்பும் தாளிச்சிடுறேன். சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது அந்த இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்தே தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகணும், அதனால் ஃபுல் ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சோம் அப்படின்னா உருளைக்கிழங்கும் வெங்காயம் ஒரே டைமில் வெந்துடும். ஸோ அது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே மாவு ஓரளவுக்கு அரைப்பட்டுருச்சு. இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு இப்போ இதில் சேர்த்துற போகிறேன். இட்லிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிங்க் சால்ட்டை விட கல்லுப்பு சேர்த்தா நல்லாயிருக்கு. நார்மல் டாட்டா சால்ட் இல்லை, அதனால் இது சேர்த்துக்கிறேன். கேஸ்டர் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நிறைய சேர்த்துற வேண்டாம். அவங்க 4 ஆமணக்கு அந்த விளக்கெண்ணெய் எடுக்கிற விதை இருக்குது பார்த்திங்களா, அந்த இது சேர்த்தாங்க. நம்மக்கிட்ட அது இல்லாதனால நான் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ அது இன்னும் கிரைண்டர் ஓடிட்டுருக்கு. இந்த பக்கம் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் இப்போது தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, வடிச்சிட்டு தான் வைக்கணும். அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டோன்னா குழப்பலான்னு ஆகிடும். அதனால் நல்லா அலசிட்டு வடித்து எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்க்குறேன். ஸோ லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே அண்ணுவேன் மல்லியில் கட் பண்ணி போடு அப்படின்னா அவள் கத்தியில் கட் பண்ணாமல் பாருங்கள் நின்றுட்டு சிசரில் கட் பண்ணிகிட்ருக்கா. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் வேலைக்கு உட்காரணும். ஸோ அவ்வளோதான், சூப்பராக போகா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே பார்த்திங்கன்னா நார்த்லலாம் இந்த ஆலு பூஜியா இருக்கு இல்லையா, அது இல்லைன்னா நம்கின் நம்ம மிக்சர் மாதிரி இருக்கிறது போட்டு சாப்பிடுவாங்க. மாதுளம்பழம் இருந்தால் அதுவுமே கூட மேலே போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ரெட் அவலில் பண்ணேன் அப்படிங்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், ஆளுக்கு கொஞ்சம் 3 பேருக்கு பிளேட்டில் போட்டுட்டு மேலே அந்த பூஜியாவும் போட்டு சர்வ் பண்ணியாச்சு. கிரைண்டர் ஆஃப் பண்ணிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து தான் இப்போது மாவு எடுக்க போகிறேன். சாப்பிட போகிறப்ப ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். இப்போ மாவு பாருங்கள், நிறுத்திட்டு செக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நைஸாக இருக்கணும், குறைன்னு இல்லாமல்.
காலையிலே அரைக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு 9 மணிக்குள்ளே அரைச்சிட்டேன். அதனால் நைட்டுக்குள்ளே மாவு புளிச்சிரும். ஸோ மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு, எடுத்துடுறேன். கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான். அளவு அவங்க சொன்னது பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசிக்கு 20 கிராம் வெந்தயம் அரைச்சி எடுத்தாச்சு. இது வந்து இட்லி, நார்மல் இட்லி மாவு மாதிரி நல்ல புஷ்ஷுன்னெலாம் பொங்கி வராது, ஒரு அளவுக்கு தான் புளிச்சு வரும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சமாக கீர் பண்ணலான் இருக்கேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் முதல்ல ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1/2 லிட்டர் பால், காய்ச்சாத பால் தான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம். நான் வந்து ஜீரக சம்பா ரைஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு அலசி எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இதுலேயே தான் இப்போது சாதமும் கீர் கூடையே வச்சு விட்டுற போகிறேன். ஒரே டைமில் 2 வேளை முடிஞ்சிடும். இந்த இது வாங்கினேன், சுகர் டயபெட்டிஸ் பர்சனுக்கு நல்லதுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இதில் சேர்த்துடுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது அந்த குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காவும் ட்ரை ஃப்ரூட்ஸும் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலான் இருக்கேன். இது இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஸ்பூன் போட்டு விட்டுற போனேன், ரொம்ப பொங்கி மேலே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இப்போ இந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு சாதத்துக்கு அரிசி அலசி வச்சுருந்தேன், அதையும் இது மேலே வச்சு ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் இதில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சு விட்டுற போகிறேன். ஸோ அது பாட்டு ரெடி ஆகிட்ருக்கும். கீரை மசியலுக்கு கீரை வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து மசியல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நல்லா 2-3 தடவை அலசிட்டு சிம்பிளான மசியல் தான். அப்புறம் ரசம் வைக்கலான் இருக்கேன். அப்புறம் கத்திரிக்காய் பொடி போட்ட கறி. இதுதான் இன்றைக்கி மெனு. நைட்டுக்கு வந்து இட்லி, இந்த மாவு அரைச்சிருக்கேன் இல்லையா, இதை வச்சு ஒரு கார சட்னி. ஏற்கனவே அல்லம் பச்சடி ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ அதனால் அதுதான் இன்றைக்கி பிளான். நல்லா 2-3 தடவை அலசிட்டு தண்ணியை சுத்தமாக இந்த சாலட் இதில் ஸ்பின்னரில் போட்டு வடித்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஐக்கியாவில் வாங்கினது. தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிரும். காயோ இல்லை சாலடோ இது பண்ணோம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு அப்படின்னு. இப்போ மசியலுக்கு பார்த்திங்கன்னா கீரை, அது கூட ஒரு சின்ன வெங்காயம், 2-3 வெள்ளைப்பூடு, 2-3 பச்சை மிளகா சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு உப்பு, கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதை கலர் ரீட்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த பக்கம் பாத்திரம்லாம் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே கீரையும் வெந்துருச்சு, அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது பொடி போட்ட கத்திரிக்காய் கறிக்கு இந்த இதில் காட்டியிருக்கேன் பார்த்திங்களா எல்லாமே. அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். மல்லி 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகு, ஜீரகம், சோம்பு, கடுகு எல்லாம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா வாசனை வர அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் பொடிச்சிக்கணும். கத்திரிக்காய் அதுக்கு தான் இப்போது 2-3 பல்லு வெள்ளைப்பூடு இடித்து தோலோடையே இடித்து எடுத்துக்கிறேன். சிம்பிளான இது தான், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு எடுத்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றான். ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறேன். ஸோ இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதில் இடித்த வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பராக இருக்கும் கலந்த சாதம், சாம்பார் சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய், அதை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். போகா பண்ணப்போ கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு பாக்கி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் நீளமாக கட் பண்ணி இதை கூட சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். நீங்கள் வந்து உருளைக்கிழங்கும் நிறைய சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும். இல்லை வெறும் கத்திரிக்காய் வச்சு மட்டும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இல்லை வெறும் உருளைக்கிழங்குக்கு இதே மாதிரி பொடி வறுத்து போட்டு செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நல்லா கலந்துட்டு மூடி போட்டு விட்டுறலாம், சிம்மிலே வேகட்டும். ஸோ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போது மசாலா பொடி வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதுவும் காரத்துக்கு தேவையான கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. ஸோ அவ்வளோதான். நல்லா கலந்துட்டு திருப்பியும் சிம்மில் மூடி போட்டு 2-3 நிமிஷம் வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் பொடி போட்ட கறி ரெடி. மூடி போட்டு விட்டுடுறேன். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா கீரை நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சியில் வந்து பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து தாளிப்பு, மிளகாய் வத்தல், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் ஜீரகம் போட்டு தாளிச்சாச்சு. ரசமும் அந்த பக்கம் ரெடியாக இருந்தது. ரசம் ரெசிபி ஏற்கனவே நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். ரசத்துக்கும் கீரைக்கும் தாளிப்பு போட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளே இந்த சாதம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பார்க்கலாம், மேலே பாருங்கள் எவ்வளோ பால் வந்திருக்கு அப்படின்னு. சாதத்துலேயும் கொஞ்சம் அந்த கேசர் இது போயிடுச்சு. ஸோ இதை எடுத்துட்டு சாதத்தையும் எடுத்துடலாம். நல்லா வாசனையாக தான் இருக்கும், பரவாயில்ல. கீரும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. எடுத்துட்டு
இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டேன் நான். அந்த வீடியோ கேமரா ஆன் ஆகாமல் இருந்திருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை வச்சுருந்தேன் பார்த்தீங்களா ட்ரை ஃப்ரூட் கட்டர். அதில் 2 ஏலக்காய், கொஞ்சமாக பாதாம், முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மைட் சேர்த்துருக்கேன். மில்க் மைட் சேர்க்காமலுமே நல்லா தான் இருக்கும். லாஸ்ட்டில் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கும். தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் க்ளீனாக இருக்குது பாத்திரம். ஸோ லஞ்சு சர்வ் பண்ணியாச்சு. தயிர், ரசம், கத்திரிக்காய், கீர் ப்ளஸ் கீரை இந்த மாதிரி பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்றதுக்கு இன்னும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற ஃபீல் வரும். பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளான சமையல் தான். பட் எல்லாமே சூப்பராக இருந்தது. கீரை வந்து ரொம்ப காரம் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் இதில் தான் வச்சுருந்தேன். அன்னும் வந்து நான்னா ஒரு 2 மிளகாவத்தலும் வேக வைக்கிறப்போ கூட போட்டுருவேன். அன்னும் காரமாக வேண்டாம் மம்மி அப்படின்னா, அதனால் இந்த மாதிரி பண்ணியாச்சு. சூப்பராக லஞ்ச் ரெடி. அப்புறம் ஒரு படம்லாம் பார்த்து டைம் பாஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே ஆகுது. சட்னி அரைச்சிட்டேன். அதுவுமே ஏற்கனவே நம்ம ரோட்டுக்கடை சட்னி தான். லிங்க் வேணால் நான் ஐ பட்டனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நார்மல் இட்லி மாவு மாதிரி இது திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக தான், இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணியெலாம் கலக்கலை. பட் மாவு பார்த்திங்கன்னா இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஆனால் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. இந்த மாதிரி அரைக்கிறப்போ துணி இட்லியில் செஞ்சோன்னா இன்னுமே சூப்பராக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் துணி இட்லியில் பண்ணியிருக்கேன். நாளைக்கு பாக்கி இருக்க மாவை தோசை சுடுவேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுவுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தண்ணி ஏற்கனவே நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். ஊற்றின இட்லியை இதில் வச்சுட்டு வேக விட்டுக்கலாம். ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன், அதனால் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரியலான ஒரு இது தான் உங்களுக்கு சொல்லுவேன் நான். சூப்பராக வந்திருந்தது இட்லி. ஸோ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம். அப்படியே கை வச்சோன்னா சுடுவோம். அதனால தான் கொஞ்சம் சைடில் இருக்க துணியும் ஒட்டிட்டு வராது. எல்லா இடத்துலையும் தண்ணி தெளித்தோம் அப்படின்னா தான் நல்லா வரும். ஸோ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். தண்ணி ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஸோ இட்லி நல்லா செம சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது. கலருமே பார்த்திங்கன்னா வெள்ளையாக தான் இருக்குது. வெந்தயம் போட்டோம் அப்படிங்கிறனால கசப்பாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நார்மல் இட்லியை விட சாஃப்டாகவே சூப்பராக வந்திருந்தது. ஸோ பாருங்கள் நல்லா வெள்ளையர்னு பஞ்சு மாதிரி வந்திருக்கு. ஒன்று இது பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இட்லி வந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் அப்பப்போ செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ கார சட்னி, தேங்காய் சட்னி, அல்லம் பச்சடி வச்சு சர்வ் பண்ணேன். அவ்வளோதான், இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபீஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். Love you all.